பாதுகாக்கிறோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை. அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டீங்க. மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஃபேமஸ் சிங்கப்பூர் ஜூ தான் வந்திருக்கோம். ஜூவோட என்ட்ரியில் இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு 2 அனிமலோட இமேஜு. வாங்க உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகிறோம். ஓகே, ஜூவோட என்ட்ரி இது. இப்போ நம்ம சிங்கப்பூர் ஜூக்கோட என்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்குறோம். இதான் என்ட்ரி பாயிண்ட்டு. நாம் சிங்கப்பூர் ஜூவோட என்ட்ரி தான் போயிட்டுருக்கோம். எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வாங்க உள்ளே போவோம். இதுதான் உள்ளே போகிற பாதை. டிக்கெட்ஸ் இருக்குன்னு போயிட்டு டிக்கெட்ஸ் என்ன ரேட்னு பார்ப்போம். போய் பார்த்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். வாங்க இன்றைக்கி ஜூவை பக்காவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உலகத்துலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜூ அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு இந்த ஜூ. ஸோ வாங்க உள்ளே போய் அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நாம் டிக்கெட் வாங்கிட்டோம். $53 $53 மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. வாங்க உள்ளே போவோம். தேங்க்யூ. இல்லை, நம்ம உள்ளே வந்துட்டோம். ஜூவோட என்ட்ரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ள ஒரு பெரிய எலிஃபண்ட்டோட இமேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போவோம். வாங்க உள்ளே போவோம். அப்படியே உள்ளே வந்துட்டோம். நாம் உள்ளே போவோம். ஜூ எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய பேர் வந்திருக்காங்க ஜூ பார்க்க இன்றைக்கி. மக்களே, நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜூவில். இப்போ ஜூக்குள்ளே வந்துட்டோம். அதோட என்ட்ரி வந்து $53ங்க. $53 ஆல்மோஸ்ட் ஒரு $3500. இங்கே பாருங்கள் உள்ள மங்கீஸு எப்படி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். நுழைஞ்சோடனே அப்படி பாருங்கள் எப்படி தொங்கி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சரியாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. கீழே ஒரு மங்கி பாருங்கள். அங்கே பாருங்கள் உள்ளே உட்காந்து விளாண்டுட்டுருக்கு. எப்படி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். வாங்க போவோம். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே நுழைஞ்சோடனே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஃபால்ஸ் பார்க்க. செம்மையாக அமைஞ்சிருக்கு இந்த ஃபால்ஸு. அப்படியே வாங்க உள்ளே போவோம். ஒரு மேப்பு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க மொபைல்லையே. நம்ம இதை பார்த்துட்டு இதுலேருந்து போகலாம். வாங்க உள்ளே போவோம். உள்ளே வந்து போட்டிருக்காங்க டைகரு, எலிஃபண்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, இப்போ ஆஸ்திரேலேஷியா, பிரமைட் கிங்டம், பாம் பார்க். அவங்க உள்ளே போவோம்.
உள்ளே போகிற பாதை உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பாருங்க என்ன காட்டு பன்றி இருக்கு. சாப்பாடு வச்சுருக்காங்க, சாப்பிட்டு இருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுதா, உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். இங்கேயும் காட்டு பன்றி தான் வச்சுருக்காங்க. பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. இங்கேயும் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். வேர்ல்டுலேயே சிங்கப்பூர் ஜூவில் தாங்க ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியும் அனிமல்ஸ் எல்லாம். காட்டு பன்றி அதில் ஹார்ன் எப்படி இருக்குது பாருங்கள். கொம்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு. இந்த ஆங்கிலேருந்து பார்க்கலாம் வாங்க. அது கொம்பு இருக்குது, திரும்பிச்சு. வாங்க அப்படியே போவோம். மேப்பை வந்து ஒரு செகண்ட் பார்த்துக்குவோம். இந்த மேப் இருக்குது, இங்கே ஷோஸ் இருக்குது. அந்த ஷோஸ் வந்து எங்கே இப்போங்கிறத பார்த்துக்குவோம். வாங்க அப்படியே உள்ளே போவோம். இது ஃபுல்லாகவே வந்து டைகர் சஃபாரி. உள்ளே போவோம். டைகர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். ஆஹா, இங்கே பாருங்கள் டைகர் எப்படி குளிச்சிட்ருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. டைகர் வாட்டரில் ஸ்விம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி ஸ்விம் பண்ணுதுங்க டைகர். செம்மையாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள் தண்ணிக்குள்ளே. செம்ம சூப்பராக இருக்குது. டைகர் தண்ணியில் ஸ்விம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இங்கே ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். இப்படி அங்கே பாருங்கள் ஏறிடுச்சு. மேலே ஏறி போயிட்டுருக்கு. கீழே திரும்பி இறங்குது. இறங்கி தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கு பாருங்கள் டைகரு. எப்படி பார்க்குது பாருங்க. என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. தண்ணிக்குள்ளே எப்படி விளாண்டுட்டு இருக்கு பாருங்க அந்த டைகரு. தெரியுதா? அப்பா இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டே இருக்குங்க அது. விளையாடுது அது டைகரு. நேச்சுரலாக ஒரு இடத்துல டைகர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத சிங்கப்பூர் ஜூவில் காட்டியிருக்காங்க. இதுதாங்க சிங்கப்பூர் ஜூலே ஸ்பெஷல். எப்படி பாருங்கள், எங்கிட்ட அங்கிட்ட நடந்து போய்கிட்டே இருக்கு அந்த டைகர். கீழே போகுது, மேலே ஏறுது, வாட்டரில் ஸ்விம் பண்ணுது. அங்கே பாருங்கள் வருது நம்மளை நோக்கி. கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் அழகாக நடந்து போயிட்டுருக்கு. வாங்க உள்ளே போவோம். இங்கே அடுத்தது ஹிப்போ இருக்குது. ஹிப்போவை பார்ப்போம். ஹிப்போ இருக்குது, உள்ளே போவோம். ஹிப்போவை பார்ப்போம். இங்கே வந்து ஹிப்போ வந்து தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம்.
It's good look at you. Look at Irina, because you knocked the glass. Yeah. Konnichiwa. Full of fishes. எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கு பாருங்க. இங்கே நம்மளோட ஹிப்போ தண்ணிக்குள்ளே எப்படி போகுது பாருங்கள். வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். ஹிப்போ தண்ணிக்குள்ளே வாக் பண்ணுது. எப்படி ஸ்விம் பண்ணுது பாருங்கள் தண்ணியில். தெரியுது உங்களுக்கு ஸ்விம் பண்ணுதுன்னு. செம்மையாக ஸ்விம் பண்ணுது. இங்கே மேலே வருது, தண்ணிக்கு மேலே வருது, ஏறுது. பாருங்க, அப்படியே தண்ணிக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்குது. தண்ணிக்கு மேலே இப்போ தான் ஏறுது. ஹிப்போட குட்டிங்க அது, குட்டி ஹிப்போ. நான் பாருங்க போகுது தண்ணியில் வாக் பண்ணுது. அப்படி வாக் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. எப்படி போகுது பாருங்க. திரும்பி ரோலாது அதே போது பார்க்குது பாருங்க. எவ்வளோ அழகாக நீந்தி போயிட்டுருக்கு பாருங்க தண்ணிக்குள்ள. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. தண்ணிக்கு வெளியில் வருது. அழகாக தண்ணியில் ஸ்விம் பண்ணுதுங்க. இப்போ நேரில் பார்த்துருப்பீங்க, ஆனால் தண்ணிக்குள்ளே நீந்தி பார்த்தது இல்லை நீங்கள். இப்போ பாருங்கள், அப்பப்போ மேலே வந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டு திரும்பி வருது, திரும்பி வருது. பாருங்கள், பார்க்குது நம்மளை. அப்படியே வாக் பண்ணுது பாருங்க. அங்கே பாருங்கள், அந்த பேர்டோட ஹெட்டு பாருங்கள் என்ன கலராக இருக்குது. நம்மளோட பீகாக் மாதிரி மயில் மாதிரியே இருக்குது, ஆனால் மயில் இல்லை, வேறு ஏதோ ஒரு பேர்டு வந்து நார்த்தன் கசோவாரி ட்ரீக்குள்ளே இருக்குது. உள்ளே போவோம். This is Goodfellows ட்ரீ கங்கரோ இது போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் ட்ரீ கங்கரோ. அங்கே பாருங்கள் ட்ரீ கங்கரோ உட்காந்துருக்கு.
ஜம்ப் பண்ணுது. எப்படி ஜம்ப் பண்ணி போய் சாப்பிடுது பாருங்கள். இங்கே பார்க்கலாம். எப்படி ஜம்ப் பண்ணி போய் சாப்பிடுது பாருங்கள். நல்லா சாப்பிட்டுட்ருக்கு. ட்ரீ கங்கரோ இது. எப்படி சாப்பிடுது பாருங்கள். ஒரு கையில் அப்படியே ஹியூமன் மாதிரியே, நம்மள மாதிரியே, மனுஷங்க மாதிரியே கையில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. எப்படி உட்காந்துட்டு அழகா ஃப்ரூட் சாப்பிடுது. நாங்கள் உள்ளே போவோம். காங்கரோ உட்காந்துருக்கு. அந்த சுவர் ஓரமாக உட்காந்துருக்கு பாருங்கள். நாங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம். எப்படி பார்க்குறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் கேங்க்ரூ சுவர் பக்கத்தில் எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். இறங்குது. எப்படி பார்க்குது பாருங்கள். பாருங்கள். போகுது பாருங்கள். எப்படி போகுது பாருங்கள். இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. இந்த ஊரத்தில் இந்த ஜூவே உண்மையிலே சூப்பர் ஜூங்க. என்னென்னா அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். நேச்சுரலாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அப்படி பார்க்கலாம் நாம் அந்த ஜூவில் அனிமல்ஸை. வாங்க போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் ஜூவோட ஸ்ட்ரக்சரு. எப்படி இருக்குது பாருங்கள். எலிஃபண்ட் ஜோனுங்க. உள்ளே போவோம். எலிஃபண்ட் பார்த்துட்டு வருவோம். நாம் எலிஃபெண்ட்ஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். அதான் உள்ளே போவோம். இங்கே உள்ள தான் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. எலிஃபெண்ட்ஸ் வந்து எவ்ரி 1 hour ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட் பண்ணுறதையும் பார்ப்போம். 9:30, 11:45 AM. நீங்கள் பாருங்கள் எலிஃபெண்ட்ஸை எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் பார்க்கலான்னு காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள். எல்லா யானையும் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள் நின்றுருக்கு யானை. அங்கே உள்ளேயும் போய் பார்க்கலாம். யானை தெரியுதான்ட்டு இங்கே நிற்கிது பாருங்கள். யானை சாப்பிட்டுட்ருக்கு. யானை தெரியுங்களா? சிங்கப்பூர் ஜூவில் நாம் பக்கத்துலேயே போய் எல்லா அனிமல்ஸும் பார்க்க முடியுங்க. இங்கே ஒரு ப்ளஸ்ஸு யானை வச்சு ஷோ இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். 11:45 போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் யானை வருது. இந்த நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. வருது பாருங்கள். வருது. இப்படி பார்த்துட்டு பாருங்கள். நம்மளையே பார்த்துட்ருக்கு. 2 யானை இங்கே வச்சுருக்காங்க. இப்போ பாக்கி நல்லா உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஷோ அப்போ வெளியில் கொண்டு வருவாங்க. நான் ஏற்கனவே வந்து 2 ஷோ இங்கே பார்த்துருக்கேன். எலிஃபெண்ட் ஷோ. அது ஒரு வுட்டு இருக்குல்ல, அது மேலேயே யானை வந்து நடக்கும். நடந்து ஒரு 2 போயிட்டு அந்த கீழே கால் வைக்காமல் அந்த வுட்லேயே திரும்பி வருங்க அந்த யானை. இதை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஷோ. பார்ப்போம். முடிஞ்ச எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த ஷோ நம்ம பார்ப்போம். வாங்க அப்படியே போய்
நம்ம ஒரு ஷோ இருக்குது இப்போ அதை